வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் புள்ளியியலும் நிகழ்த்தாகும் அப்படிங்கிற சாப்டரில் பயிற்சி 8.2 5வது சம் பார்க்க போகிறோம். 24, 26, 33, 37, 29, 31 ஆகியவற்றின் மாறுபாட்டு கெழுவை காண்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 24, 26, 33, 37, 29, 31 எத்தனை நம்பர்மா இருக்குது? 6 நம்பரா? அப்போ n = 6ன்னு போட்டுருங்க. கூட்டு சராசரி கண்டுபிடிச்சா என்ன ஃபார்முலா? மதிப்புகளின் கூட்டுத்தொகை பை மதிப்புகளின் எண்ணிக்கை. எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 6 நம்பர் கொடுத்துருக்காங்க. 6ஐயும் கூட்டி எதால் வகுக்க போகிறோம்? 6ஆல் வகுக்க போகிறோம். 180 6ஆல் வகுத்தா என்ன கிடைக்குது? 3 6 18 0. அப்போ x பார் என்ன கிடச்சிச்சு? 30. மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இதில் ஃபார்முலா பார்த்துங்க. எக்ஸ் கொடுத்துருக்காங்க, டி கண்டுபிடிக்கணும். டி வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், அடுத்தது டி ஸ்கொயர். எக்ஸ்னா நம்ம கொடுத்துருக்காங்கள ஒரு 6 நம்பர், அந்த 6 நம்பரை எழுதிக்கிங்க. திருப்பி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னு கொடுத்துருக்காங்களா? எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ திருப்பி அதை பார்த்து எழுதிக்கிங்க. மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா? மைனஸ் ஃபுல்லாக போட்டுக்குங்க. எக்ஸ் பார் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? மேலே பாருங்கள். எக்ஸ் பார் என்ன கண்டுபிடிச்சோம்? 30. அப்போ எல்லாத்துக்கும் 30 போட்டுங்க. ஓகே. இப்போ எது பெரிய நம்பர்? -30 தான் பெரிய நம்பர். ஓகே. பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். அதே மாதிரி பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். இதுதான் 33 தான் பெரிய நம்பர். அதனால் 33ல் 30 போயிடுச்சுன்னா 3. அப்போ 37 தான் பெரிய நம்பர். 37ல் 30 போயிடுச்சுன்னா 7. இப்போ பாருங்கள், -30 தான் பெரிய நம்பர். அப்போ பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். ஃபஸ்ட்டு 30ல் 29 கழிங்க 1. என்ன குறி இருக்குது பெரிய நம்பருக்கு? மைனஸ். ஓகே. 31 30 போயிடுச்சுன்னா 1. டி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்கள், டி ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். டி ஸ்கொயர்னால் என்ன கண்டுபிடிச்சோம்? -6. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆமா. 6 6 36, 2 16, 3 9. நான் ஏன் 0 9ன்னு போட்டேன்னா கூட்டும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா பிள்ளைங்க நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? இங்கே போட்டுடுறீங்க. அப்போ சம்மு தப்பாயிடும். அதனால் ஒரு டிஜிட்டில் வந்துச்சுன்னா 0 9ன்னு போட்டுங்க. 7 7 49, ஒரு 1 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அதனால் ஒரு 1 1 1 வந்துச்சு. என்ன போடணும்னு சொன்னேன்? 0 1, திருப்பி ஒரு 1 1. டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. சமேஷன் டி ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க? கூட்டி இங்கே போட்டாச்சு. 112. வெறும் நம்பர் கொடுத்து மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்க சொன்னால் முன்னாடி உள்ள ஸ்டெப்லாம் போட்டு திட்ட விளக்கம் ஃபார்மா. சிக்மா √√ சமேஷன் டி ஸ்கொயர் பை என். சமேஷன் டி ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சோம்? 112. என் எத்தனை நம்பர் இருந்துச்சு? 6 நம்பரா? 112 6ஆம் வாய்ப்பால் வகுத்தா என்ன கிடைக்குது? 18.66. அதுக்கு நீள்வகுத்தல் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்குது? சிக்மா = 4.3. ஓகே. மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்க போகிறோம். திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சாச்சு. மாறுபாட்டு கெழு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சிக்மா கேன்சல் என்ன கண்டுபிடிச்சோம்? 4.3. எக்ஸ் பார் என்ன கண்டுபிடிச்சோம்? 30 இன்ட்டு 100. இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா? அப்போ 43/10ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? புள்ளி எடுத்தாச்சு. தசம எண்லேருந்து பின்னமாக மாற்றியாச்சு. ஆல்ரெடி கீழே ஒரு 30 இருக்குது, இங்கே ஒரு 100 இருக்குது. ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ 43/3. 43 3ஆம் வாய்ப்பால் என்ன வகுத்தா என்ன கிடைக்குது? 14.3%. மாறுபாட்டு கெழு கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.